வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு மனவளக்கலையின் மேன்மை என்ற தலைப்பில் சிந்திப்போம். வாழ்க்கை தத்துவம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம் இல்லையா? அதில் இந்த மனித பிறவிக்கான நோக்கம் என்ன, பிறவியினுடைய நோக்கம், வாழ்வினுடைய நோக்கம், இதெல்லாத்தையும் சேர்த்து தான் வாழ்க்கை தத்துவம் 12 அப்படின்னு மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நமக்கு இந்த தத்துவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தது இல்லையா? தத்துவம்னா என்ன? தத்துவம்னா தத்துவம் தான். பிலாசபி பற்றியா வருது பாருங்க, ஆங்கிலத்தில் பிலாசபி. என்கிட்ட தத்துவம் எல்லாம் பேசாத, நமக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம். இந்த ராமாயணம் படிக்கிறது, மகாபாரதம் படிக்கிறதெல்லாம் வேண்டாம். அப்போ இந்த தத்துவங்கிற வார்த்தை புழக்கத்தில் இருக்குது. ஆனால் அது என்ன ஏதுங்கிறது நமக்கு விளக்கம் என்னன்னு தெரியாமல் அதை நம்ம வச்சுருக்கோம். ஸோ தத்துவம் அப்படின்னா வேறு எதுவோலாம் கிடையாது. கோட்பாடு, த சிஸ்டம், இப்படித்தான் மனிதன் வாழ வேண்டும் அப்படிங்கிற இந்த வார்த்தையினுடைய ஒரு சுருக்கம்தான் தத்துவம் அப்படின்னு அந்த காலத்தில் நமக்கு விவரித்தாங்க. நீங்கள் மனதினுடைய தத்துவம், உயிரினுடைய தத்துவம், இந்த பிரபஞ்சத்தோட தத்துவம், எங்கெல்லாம் தத்துவம் தத்துவங்கிற வார்த்தை வருதோ அங்கெல்லாம் கோட்பாடு, கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர் அப்படின்னு போட்டு பாருங்க, அது கரெக்டாக பொருந்தும். இப்போ வாழ்க்கைன்னா, வாழ்க்கை தத்துவம் அப்படிங்கிறது நாம் வாழ வேண்டிய முறை. நாம் மனிதர்களாக இந்த பூமிக்கு வந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த பூமியில் உயிரினங்கள், மனிதர்கள் இல்லா பூமியினுடைய வரலாறுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பூமி ஒரு சிஸ்டமாலாம் இல்லை. இன்றைக்கி 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தன்னைத்தானே சுற்றிக்குது. சூரியனை சுற்றி வரும் பாதையில் 365 நாட்கள் ஓடிட்டுருக்கு. இப்படி ஒரு சிஸ்டமாக வர்றதுக்கே பல கோடி காலங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் இது ஒழுங்கமைப்பு வந்ததுக்கப்புறம்தான் என்னவா மாறிச்சு? இதில் நீரும் வெப்பமும் நிலமும் சேர்ந்து இந்த ஓரறிவு தாவர இனம் அப்படிங்கிறது வந்தது. அதுக்கப்புறம் இந்த தாவரங்களை இனத்தை உண்டு தின்னக்கூடிய புழு, பூச்சி, ஊர்வன, நடப்பன, பரப்பன அப்படின்னு வரிசையாக வந்தது. இப்போ நமக்கு இந்த பூமியில் இந்த மனித இனம் வர்றதுக்கு முன்னாடி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த டைனோசர், மாமிச பச்சினி. இப்போ இந்த நாம் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த மாமிச பச்சினி என்னாச்சு? இயற்கை அழிச்சிடுச்சு. ஏன்னா இந்த பூமியில் சரியான இடத்துக்கு வந்திருக்கு. இதில் இந்த மனித இனம் உற்பத்தி ஆக போகுது அப்படிங்கிறதுக்காக மனித இனத்திற்கு ஆப்போசிட்டாக என்னென்னவெல்லாம் இருந்ததோ அதெல்லாத்தையும் இயற்கை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுச்சு. அப்போ இந்த பூமி இந்த மனித இனம் உருவாகுவதற்காகவே இவ்வளோ காலமாக ட்ராவல் பண்ணி வந்திருக்கு. இப்போ ஏன் மனித இனத்துக்கு மட்டும் இவ்வளோ சிறப்பு? இப்போ நீங்கள் கோட்பாடு படி, இறை தத்துவப்படி பார்க்க போனோம் அப்படின்னா, டைனோசரும் இறைநிலையினுடைய தன்மாற்றம் தான், நாமளும் இறைநிலையினுடைய தன்மாற்றம் தான். இது ஏன் அதை அழிச்சுது? தன்னைத்தானே அழிச்சுக்கலை. இந்த பூமியில் ஒரு பிரளயம் ஏற்பட்டு நாம் வர்றதுக்கு முன்னாடி
இருந்த அந்த சிஸ்டத்தை அப்படியே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுச்சு. அப்போ இந்த மனித இனத்துக்கு ஒரு முக்கியமான பொறுப்பும் வேலையும் இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் அதற்கு ஆப்போசிட்டான எல்லா விஷயத்தையும் இயற்கை அழித்து விட்டது. அதை நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், முடிய மாட்டேங்குது. என் வாழ்க்கை சிக்கல், மனசில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர மாட்டேங்குதுன்னு அப்பப்போ ஓடி போய் ஓரமாக உட்காந்து மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருக்கோமே, நம்மளோட மனதினுடைய ஓரமாக. வீட்டிலலாம் போய் ஓரமாக உட்காந்து அழுக மாட்டோம், நம்மளுடைய மனசோட ஓரமாக போய் உட்காந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டு சிக்கல் பண்ணிட்டு இப்படிலாம் இருக்கும் இல்லையா. இதெல்லாமே நாம ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு மாயை, ஒரு கற்பனைக்குள்ளே சிக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த இறைநிலை மனிதர்கள்ட்ட பலவிதமான அற்புதமான விஷயங்களை கொடுத்து வச்சிருக்கு. இதை நாம் சரியான முறையில் என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும். எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கு, வெளியே எடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை தான் இந்த யோகத்துறை மனவளக்கலை பயிற்சி செய்கிறது. அது உள்ளே இருக்கிறது வெளியே தூண்டி விடுது, அவ்வளோதான். இந்த மனித வாழ்க்கைக்கு ஒரு சிஸ்டம், ஒரு கோட்பாடுன்னு இருக்கு. அதை தான் மகரிஷி நமக்கு வாழ்க்கை தத்துவம் அப்படிங்கிற பேரில் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பாருங்க, 6 அறிவு கொண்ட மனித இனம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா. நமக்கு 6 அறிவு இருக்கு. 6வது அறிவு கொண்ட மனிதர்கள். எதை வச்சு உங்களுக்கு 6வது அறிவு இருக்குங்கிறது நாம் முடிவு பண்ணோம்? சிந்திக்கிறது, பகுத்தறிவு, சிந்தனை திறன், பகுத்தறிவு, இதெல்லாம் 6வது அறிவு அப்படின்னு நம்ம இது நாள் வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோமா? உண்மையிலேயே அதுவாக தான் இருக்குமா, அல்லது வேறு ஏதாவது இருக்கலாமா? இது வரைக்கும் இதை கூட நாம் கண்டுபிடிக்கல. யார்? தமிழ் அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், அவங்கெல்லாம் சொல்லி வச்சிருக்கிற விஷயந்தான். இப்போ இது உண்மையிலேயே பகுத்தறிவு தான் மனிதனுடைய 6வது அறிவா அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்ப்போம். தாவர இனம், அதுக்கு எத்தனை அறிவு? 1 அறிவு இல்லையா. புழு 2 அறிவு. ஊர்வன நடப்பனெல்லாம் 3 அறிவு, 4 அறிவு. இதை எதை வச்சு பிரித்தோம்? இதுக்கு சயின்ஸில் பின்னாடி காரணம் இருக்குது. நம்மளுடைய புலன்கள் அடிப்படையாக வச்சு தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம், இதை வகைப்படுத்தியிருக்கோம். தொடு உணர்வு, தோல் இருக்கு இல்லையா, இது 1 அறிவு அப்படின்னு சொல்கிறோம். 2வது அறிவு என்னென்னா நாக்கு, சுவை உணரக்கூடிய நாக்கு வந்துருச்சு ஒரு இனத்துக்கு அப்படின்னா அது புழுவுக்கு நாக்கு இருக்குது இல்லையா. நாக்கை வச்சு அதை தனக்கு தேவையான விஷயத்த சாப்பிடுது. நாக்கு, வாய், இதெல்லாம் வந்ததுன்னா 2வது அறிவு. 3வது அறிவுங்கிறது மூக்கு, வாசனை உணரும் கருவி மூக்கு. 4வது அறிவுங்கிறது கண்ணு, 4வது அறிவு கண்ணு. கண்ணு வந்துடுதுன்னா 4 அறிவு. 5வது அறிவுங்கிறது காது, காது. அப்போ இந்த புலன்கள் அடிப்படையாக வச்சு தான் நாம் வகைப்படுத்தி பிரிச்சிருக்கோம். பியூர் சயின்ஸுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிறது அதுதான். இப்போ நமக்கு பகுத்தறிவுவாதிகள்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. பாருங்க, சிந்தனை திறன் இல்லையா. சரி, இப்போ புழுவுக்கு எத்தனை அறிவு இருக்குது? 2 அறிவா? 2 அறிவு இருக்கிற ஒரு புழுவை பிடிச்சிட்டு வருவோம். பிடிச்சிட்டு ஒரு நல்ல செடி, ஒரு விஷச்செடி. இப்போ இது 2த்தில் எதை சாப்பிடும் அந்த புழு? நல்லதை தான் சாப்பிடும் இல்லையா, விஷச்செடியை சாப்பிடாது. அப்போ இந்த செயலுக்கு பேர் என்ன? பகுத்தறிவு. இது விஷம், சாப்பிடக்கூடாது, இதுதான் எனக்கு பொருந்தும், இதுதான் சாப்பிட்றது அப்படின்னா இதுக்கு பேர் தானே பகுத்தறிவு. பகுத்து அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு அங்கேயே வந்துருச்சு இல்லையா. 2வது அறிவிலேயே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாமா? ஓரறிவு. இப்போ நாம் எல்லாம் இந்த தொட்டாச்சி நீங்கி அப்படின்னு ஒரு செடி பார்த்துருக்கோம்ல, எங்கேயாவது கண்ணில் பட்டுச்சுன்னா தொட்டு தொட்டு கூட விளாண்டுருப்போம். இப்போ நாம் தொட்டோம்னா சுருங்குது இல்லையா.
இதுவே பக்கத்தில் இருக்கிற இன்னொரு செடி அது தொடுது, சுருங்குதா அது? அப்போ இதுக்கு பேர் என்ன? பகுத்தறிவு. இப்போ மனிதர் வேற யாரோ தொடுறாங்க நம்மளை, அது ஒரு பொருந்தா உணர்வாக இருக்குது, சுருங்கிடுது. அதுவே இன்னொரு அதோட எண்ணத்தை சேர்ந்தது தொடுது, சுருங்க மாட்டேங்குது இல்லையா? அப்போ இதுக்கு பேர் பகுத்தறிவு. அப்போ இவ்வளோ காலமாக காலரை தூக்கி விட்டு வாழ்ந்துட்டு இருந்தோமே, பகுத்தறிவாதிகள் நாங்கள்லாம், சிந்தனையாளர்கள் நாங்கள்லாம் அப்படின்னு அதுதான் சிந்திக்குதே, பகுத்து உணர்ந்துக்குது. இப்போ இது மனிதனுடைய 6வது அறிவு இல்லை, வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் மகரிஷி நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. 6வது அறிவு அப்படிங்கிறது தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு. அதுதான் 6வது அறிவு. நான் யாரு, இந்த பூமிக்கு நான் ஏன் வந்தேன், எனக்கும் இந்த பூமிக்கு என்ன சம்பந்தம், இந்த பிரபஞ்சத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், இதையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்வது தான், புரிந்து கொள்வது தான் 6வது அறிவு. அப்போ இவ்வளோ நாளாக நாம் எந்த அறிவில் வாழ்ந்துருக்கோம்? 5, 5.25. இன்னும் நாம் அந்த பக்கம் கம்ப்ளீட் பண்ணலை. ஆனால் பிறவி தொடர் வந்துட்டுருக்குவாங்க. இப்போ இவ்வளோ கோடி காலங்கள் ஆகியும் இன்னும் இந்த 6வது அறிவுங்கிறது கம்ப்ளீட் ஆகலை. அப்படிங்கிற இடத்துக்கு தான் இந்த யோகத்துறை, இந்த தியான பயிற்சிங்கிறது ஒன்று பண்ணாதான் அது கம்ப்ளீட் ஆகும். இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா, இப்போ நாம் அந்த விலங்குலேருந்து தான் வந்தோம். கம்ப்ளீட்டாக நாம் எங்கேருந்து வந்தோம்? வித்து தொடராக விலங்குகிட்டேருந்து தான் வந்தோம். அதை மகரிஷி தெளிவாக சொல்லியிருக்காங்க. கலிபானிக், தமிழில் அதனுடைய பேர் யாழி. எங்கே பார்த்துருப்பீங்க இது அப்படின்னா, இந்த கோயிலில் இந்த பிரபாவெளியில் இருக்கும், மேலே ஒரு முகம். ரெண்டாவது இந்த சிங்கம் உடம்பு இருக்கும் அதுக்கு, ஆனால் வாய் ரொம்ப பெருசாக இருக்கும், வாய் ஃபுல்லாக பல்லாக இருக்கும். அந்த இனம் இல்லை, இப்போ அழிஞ்சிருச்சு. அந்த கலிபானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யாழி, அதுக்கும் ஒரு வால் இல்லாத குரங்குக்கும் பிறந்தவங்க தான் நாம். இந்த மனித இனம் அங்கேருந்து தான் உருவாகுது. கலிபானிக் ஒரு மாமிச பச்சினிக்கும் தாவர பச்சினிக்கும் பிறந்தவங்க தான் நாம். இப்போ அங்கேருந்து நம்மளுடைய மனித இனம் அப்படிங்கிற வரலாறு உருவாகுது. அப்படி விலங்கினத்தினுடைய வித்து தொடர் எடுத்து நாம் கண்டினியூவாக ஒன்று அப்படி தான் ட்ராவல் ஆகும். அப்படி வந்ததுனால இந்த விலங்கு சார்ந்த செயல் பண்புகள் எல்லாமே நமக்குள்ளார இருக்கு. அப்போ அந்த செயல் பண்புகள் எல்லாம் நாம் மனிதர்களாக இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. ஆனால் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? அதைத்தான் செஞ்சிட்ருக்கோம், அதைத்தான் வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு கௌரவ பட்டம் வேறு. மனுஷனாக இருந்தால் கோபம் வரதான் செய்யும். எப்படி? மனுஷனாக இருந்தால் கோபம் வரதான் செய்யும். கோபம் வர்ற இடத்துல தான் குணம் இருக்கும். என்ன சப்பை கட்டுறாங்க பாருங்க. அப்போ இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு சென்செக்ஸ் கணக்கெடுப்பு நடத்தினாங்க. உலகத்தில் பார்த்தா எல்லாரும் கோபப்பட தான் செய்கிறாங்க. சரி, மனுஷனாக இருந்தால் கோபம் வரதான் செய்யும் சொல்லிடுவோம். அப்புறம் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும், அதையும் சொல்லிக்குவோம். இதெல்லாம் கௌரவமாக நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம். மனிதனாக இருந்தால் கோபம் வரக்கூடாது, அவர்கள்தான் மனிதர்கள். ஆனால் மனிதனை இது நாள் வரைக்கும் எடுத்த கணக்கெடுப்பு அது மாதிரிலாம் இல்லை. அப்போ இதையெல்லாம் நாம் என்ன பண்ணணும்? இதெல்லாம் விலங்கினத்தினுடைய கேரக்டர், இதெல்லாம் நம்முடைய பண்புகள் இல்லை, மனித இன பண்பு இல்லை, இதெல்லாம் விலங்கினத்தினுடைய பண்புகள். அப்போ இந்த பண்புகளை எல்லாம் நாம் மாற்றிக்கொள்வதற்காகத்தான் மனிதனாக பிறந்திருக்கிறோம். இப்போ இதை மாற்றணும் அப்படின்னா அப்படியே இருந்தோம்னா முடியாது. அதற்கு ஒரு செயல் வேணும். எந்த ஒரு விளைவும் வரணும்னா செயலால் தான் மாற்ற முடியும்.
செயல் இல்லாமல் ஒரு விளைவை உற்பத்தி பண்ண முடியுமா? நடத்தி காட்ட முடியுமா? முடியவே முடியாது. கண்டிப்பாக ஒரு செயலுக்கு விளைவும், விளைவுக்கு ஒரு செயலும் உண்டு. அப்போ நாம் ஒரு செயலை செய்யணும் இல்லையா? இந்த மனித இன தன்மையோடு நாம் வாழணும், விலங்கின தன்மைகள் நம்ம விட்டு நீங்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு செயலை செய்ய வேண்டும். அந்த செயலுக்கு பெயர்தான் மனவளக்கலை பயிற்சி. இப்போ இந்த பயிற்சியை செய்ய செய்ய தான் உங்களுக்கு விலங்கின தன்மையிலிருந்து வெளியே வர முடியும். மனித பண்புகள் நமக்குள்ளார மேலோங்கும். இப்போ அதற்கான விஷயங்களை மகரிஷி எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு உடற்பயிற்சி புத்தகம் கொடுத்தோமா? படித்து பார்த்தீங்களா? அதை படிச்சிருக்கோம் ஐயா. அப்பப்போ ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தது, ஏதாவது ஒரு வலது பக்கம் திரும்பணுமா இடது பக்கம் திரும்பணுமா, ஃபஸ்ட்டு எது செகண்ட் எது அப்படிங்கும்போது எடுத்து படித்து பார்த்து கிளியர் பண்ணிக்கிட்டோம். சரி, அதில் மகரிஷி அந்த முன்னுரையில் சொல்லியிருக்காங்க, இந்த 9 வகையான உடற்பயிற்சி தொடரை நான் ஏன் தொகுத்து வழங்கியிருக்கிறேன் என்றால் அப்படின்னு கேள்வியை கேட்டு மகரிஷியே பதில் சொல்கிறாங்க. மனித உடல் செல்களில் இருக்கக்கூடிய விலங்கின பதிவுகளை போக்கிக் கொண்டு 6வது அறிவில் முழுமை பெறுவதற்காகவே இந்த உடல் பயிற்சியை தொகுத்து வழங்கியுள்ளேன். இப்போ உடல் பயிற்சியில் என்ன இருக்கு? 6வது அறிவில் முழுமைப்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கு. அதே நேரத்தில் விலங்கின பதிவை போக்கக்கூடிய விஷயமும் இருக்கிறது. அப்போ நாம் 6வது அறிவில் உயரணும் அப்படின்னா, நமக்குள்ள இருக்க விலங்கின தன்மை மாறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? உடல் பயிற்சி செய்யணும். உடல் பயிற்சி செய்யாமல் நம்மிடம் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. அப்படியே ஏற்பட்டாலும் அது நம்மிடையே வாழ்க்கையாக மாறாது, நிரந்தரம் இல்லாமல் போயிடும். அப்போ நாம் உடல் பயிற்சி தான் நம்மளுடைய பேசிக். ஒருத்தர் அப்படி தான் கேள்வி கேட்டார் மகரிஷிக்கிட்ட. எனக்கு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் மகரிஷி டைம் இருக்குது, உடல் பயிற்சியும் செய்யணும்னு தோணுது, தவமும் செய்யணும்னு தோணுது, இது ரெண்டுத்தில் எதை செய்யணும்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னாங்க. மகரிஷி என்ன சொல்லியிருப்பாங்க? உடல் பயிற்சியை செய்யுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ இவர் வெறும் தவம் மட்டும் பண்ணிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசு பக்குவமாகும், ஸ்டெடி ஆகும். ஆனால் இந்த தவத்தினால் கிடைக்கக்கூடிய ஆற்றல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது போய் உட்கார்றதுக்கு இடம் இல்லை. ஆரோக்கியமான செல்கள் வேணும், அதை உள்வாங்கக்கூடிய செல்கள் வேணும். அப்படின்னா இந்த உடற்பயிற்சி பண்ணும்போது அந்த வேக்கும், அந்த ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிது. அப்போ இந்த எனர்ஜியை கொண்டு போய் அதில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அதனால் மகிழ்ச்சி என்ன சொல்லிட்டாங்க, உடற்பயிற்சியை நீங்கள் பண்ணுங்க, நாளாக நாளாக தவத்தையும் சேர்த்துக்குவீங்க. ஆனால் தவம் மட்டும் பண்ணியிருந்தால் அப்படின்னா நாளாக நாளாக உடற்பயிற்சியும் விட்டுருவார். ஏன்னா அது இந்த ஆற்றல் தங்கிறதுக்காக முயற்சி பண்ணும், இங்கே இடம் இல்லை. அப்படிங்கும்போது என்ன ஆகும், நமக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கும். வெறும் தவம் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்க முடியாது. தவமும் தேவை, உடல் பயிற்சியும் தேவை, காயக்கல்பமும் தேவை, தற்சோதனையும் தேவை. 4 விஷயமும் தேவை. ஏன்னா எல்லாம் ஒன்று சார்ந்து தான் இருக்கு. உடல் பயிற்சி, காயக்கல்பம், தவம், தற்சோதனை, 4 விஷயமே தேவை. இப்போ இந்த உடல் பயிற்சியில், காயக்கல்பத்தில், தவத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய உடம்புக்குள்ளார, மனசில், உயிரில் தங்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தற்சோதனை தேவை. தற்சோதனை செய்யும்போது தான் நாம் என்ன பண்ணுவோம், யோசிக்கிறோம் ஒரு விஷயத்தை. நான் இதை பண்ணுறது சரி, நான் இதை பண்ணுறது சரியில்லை அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் எங்கே, தற்சோதனையில் தான். அப்போ இந்த தற்சோதனை பண்ண தான் இதில் கிடைக்கக்கூடிய ஆற்றலை நம்முடைய உடல் ஆற்றலாக, உயிர் ஆற்றலாக நம்மளால் மாற்றிக்க முடியும், கன்வெர்ட்டிங் பண்ண முடியும். ஸோ அதனால தான் மகரிஷி உடல் பயிற்சிக்கு, காயக்கல்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி தற்சோதனைக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இப்போ ஆதி காலத்தில் இருந்த குண்டலினி யோக முறை எல்லாரும் தான் தவம் பண்ணாங்க, நல்லா தவம் பண்ணக்கூடியவங்க தான். ஆனால் என்ன இல்லை, அவங்கள்ட்ட தற்சோதனை இல்லை. கோவக்கார முனிவர்னு ஒருத்தர் பேர் எடுத்து வச்சிருக்காரு இல்லையா, நிறைய பேர் இருக்காங்க லிஸ்ட்ல. கொக்கன்னு நினைத்தாயா கொங்கணவா, இவர் என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு, வர்ற வழியில் இவர் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கும்போது கொக்கு மேலே இருந்து இவர் மேலே ஆகி போய் வச்சிருச்சு. உடனே கண்ணை திறந்து பார்த்து அதை எரிச்சு தள்ளிட்டார் மனுஷன். அதே வேகத்தோடு வர்றாரு இங்கே நம்ம வாசுகி அம்மாக்கிட்ட வந்து நின்று பிச்சாண்டியகி அப்படின்னு கேட்குறாரு. பார்த்தா லேட் ஆகுது வர்றதுக்கு. அப்புறம் வெளியே வந்து நின்னதுக்கப்புறம் அதே மாதிரி கோவத்தோடு பார்க்குறாரு, இந்த அம்மா எரிய மாட்டேங்குது, என்னடா இது அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க திருப்பி, கொக்கன்னு நினைத்தாயா கொங்கணவா அப்படின்னு. என்னது ஷாக் ஆகிட்டார், என்னடா நம்ம அவ்வளோ தவ வலிமையோடு இருக்கோம், இந்த அம்மா நான் என்ன செஞ்சுட்டு வந்தேங்கிறதையும் என் பேரையும் சொல்லுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல தான் அவர் யோசிக்கிறார், ஓ சாதாரணமாகவே பெண்கள் ஞானிகளாக இருக்கிறார்கள், சாதாரண நிலையிலே அவங்கெல்லாம் ஞானியாக இருக்காங்க. இல்லாட்டி என்னோடய பேர் எப்படி அவங்களுக்கு தெரியும், நான் என்ன வேலை செஞ்சுட்டு வந்தேங்கிறதையும் சொல்கிறாங்க, நான் எந்த நோக்கத்தில் அவங்கள பார்த்தேங்கிறதையும் வேறு சொல்கிறாங்க. இப்போ கொக்கனை நினைத்தாயா கொங்கணவா அப்படின்னோடனே இவருக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ இது எல்லாம் வந்து தவம் இருந்து தற்சோதனை இல்லாமல் போனனால தான். தற்சோதனை இல்லை, தற்சோதனை இருந்திருந்தால் அந்த கொக்கை போய் எரிச்சிருப்பாரா இவர்? அது ஆகி போகிற இடத்துல இவர் போய் உக்காந்துக்கிட்டு ஆயிருந்து வச்சிருச்சு அப்படின்னா என்னது அது? சரி இருந்துச்சா, தொடச்சிட்டு போனோம்னா வேலை முடிஞ்சது இல்லை, அதை வேற பார்த்து பாவம் அதை வேற எரித்து இந்த பாவத்துக்கெல்லாம் ஆளாக வேண்டியது இருக்குன்னு யோசிக்கல இல்லையா? அதுதான். அப்போ தவத்தினால் நம்மளுடைய ஆற்றல் பெருகும், நமக்கு சில சக்திகள் கிடைக்கும், ஆனால் அது மனமாற்றத்தை ஏற்படுத்தாது, மனப்பக்குவத்தை கொடுக்காது. அதனால தான் வந்து ஆதி காலத்து குண்டலினி யோக முறை அவ்வளவு சிறப்பாக இல்லை. ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ மாறினதுக்கு காரணம் மகரிஷியினுடைய இந்த எளிய முறை குண்டலினி யோக பயிற்சி. நாம் இங்கே தவம் பண்ணுறோம், தற்சோதனை பண்ணுறோம். பாருங்கள், எந்த ஒரு தற்சோதனை பண்ணுறதுக்கு முன்னாடியும் மகரிஷி என்ன வச்சுருக்காங்க? தவத்தை வச்சுருக்காங்க. இப்போ தவம் பண்ணோன்னா மன அலை சுழல் குறையுமா? மன அலை சுழல் குறையுது. எங்கே தவம் பண்ண சொல்கிறோம்? ஆக்கினை துரியம் இல்லையா? ஆக்கினையிலையும் துரியத்திலையும் தவம் பண்ணிவிட்டு ஒரு தற்சோதனை பண்ணுங்க, அதில் நமக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறோம் இல்லையா? எதுக்காக ஆக்கினையிலையும் துரியத்திலையும் பண்ணிட்டு தற்சோதனை பண்ணணும்? ஆக்கினை அப்படிங்கிறது பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்ட் நம்ம உடம்புல என்ன வேலை செய்யுது? த மாஸ்டர் கிளாண்ட். மற்ற நாளமில்லா சுரப்பிகளை எல்லாம் தலைமை தாங்கி நடத்தக்கூடியது பிட்யூட்டரி கிளாண்ட். ஆமாம், இந்த உடலை நிர்வகிப்பது பிட்யூட்டரி கிளாண்ட், உடல் கட்டுப்பாட்டு மையம். அதுதான். இப்போ மற்ற நாளமில்லா சுரப்பிகளை எல்லாம் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா பிட்யூட்டரியில் தான் இருக்குது. அப்போ இதை நாம் ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கீழே நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் சிறப்பாக நடக்கும், ஒழுங்கமைக்கப்பட்டுரும். அதனால தான் வந்து ஆக்கினை தவம் பண்ணுறோம். துரியம் என்ன கிளாண்டு? பீனியல் கிளாண்ட். பீனியல் கிளாண்ட் என்ன பண்ணுது? மனக்கட்டுப்பாட்டு மையம். மனதை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது எல்லாம் இந்த பீனியல் கிளாண்டு தான். பீனியல் கிளாண்டுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறது. அப்போ நம்மளுடைய மனசு நல்லபடியாக மாறணும் அப்படின்னாலும், உடம்பு நமக்குள்ளே நல்லபடியாக தயாராகணும் அப்படின்னாலும் ஆக்கினை துரிய தவம் ரெண்டும் முக்கியம். இப்போ பாருங்கள், நாம் சாந்தி தவத்தை நீங்கள் தனியாக கூட பண்ணலாம். ஆனால் ஆக்கினை துரியத்தை தனியாக பண்ணலாமா? பிரிக்க கூடாது. ஆக்கினை 5 நிமிஷம் பண்ணுறீங்கன்னா துரியம் 5 நிமிஷம் பண்ணணும், அல்லது ஆக்கினை 10 நிமிஷம் பண்ணுறீங்கன்னா துரியம் 10 நிமிஷம் பண்ணணும். அப்போ
ஆக்கினை பண்ணால் துரியம் பண்ணணும். அதுதான் சிஸ்டம். ஏன்னா உடம்பும் மனசும் ஒன்று சேர்ந்து இயங்கும்போது தான் நம்முடைய முடிவுகள், நம்முடைய சிந்தனைகள், செயல்கள் நல்லா இருக்கும். அதுக்காக தான் அப்படி ஒரு விஷயத்தை மகரிஷி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மனதையும் உடம்பையும் நம்ம தயார்படுத்திக்கிட்டு தான் நம்ம ஒரு தற்சோதனை பயிற்சிக்குள்ளே போகிறோம். அப்போ மன அலை சூழல் குறைஞ்சு நம்ம அமைதியாக இருக்கும்போது நமக்கு இந்த ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். நம்ம இதை செய்யலாமா வேண்டாமா கன்ஃபியூஸ் ஆகிறோம் இல்லையா? நான் எடுக்கிற முடிவு சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்னு தெரியல, யார்கிட்டையாவது போய் கேட்கலாமான்னு தோணுது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகாது, நாளாக நாளாக குறைஞ்சிரும், படிப்படியாக குறைஞ்சிரும். நாம் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் தெளிவாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். ஆனால் என்ன பண்ணணும்? பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி பண்ணாமல் நாளைக்கு நம்ம நடக்கிற ஒரு வருஷம் ஒரு 6 மாதம் பயிற்சியை விட்டுட்டு பயிற்சி பண்ண நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் நல்லா இருக்குன்னு ஐயா சொன்னாரே, பார்த்தா இன்னும் அப்படியே தான் இருக்கே அப்படின்னா என்ன ஆகுது? பயிற்சி செய்யணும். பயிற்சி செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு மாற்றங்கள் வரும். மகரிஷி ஒரு இடத்துல ஒரு கவிதையில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. 10 வருட காலம். 10 வருஷமா? கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா? என்ன பண்ணுறது, சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. 10 வருஷ காலம் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு கருமையத்தில் கண்டிப்பாக 10வது மாதம் ஒரு மாற்றம் வந்தே தீரும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம 10 வருஷமாக தொடர்ந்து பயிற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 10வது வருஷம் கண்டிப்பாக மாறும். அப்போ அதற்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பயிற்சியில் தான் மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மற்ற மகான்களுக்கும் மகரிஷிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எங்கெங்கே எல்லாம் எந்தெந்த டோரெல்லாம் லாக் பண்ணியிருக்கோ எல்லா டோரையும் மகரிஷி என்ன பண்ணாங்க? திறந்து விட்டாங்க, ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அப்போ மனித இனம் எங்கே எல்லாம் சிக்கிட்டு இருக்கோ அந்த சிக்கலை எல்லாம் பிரித்து விட்டாச்சு. அப்போ இந்த சிக்கலை நாம் சிக்கல் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை முறையை வாழ்கிறதுக்கு நம்மளுடைய பயிற்சி முறையை தான் மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு மகரிஷிக்கு கிடைச்சிது. என்ன? இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பற்றியும் மனசை பற்றியும் உயிரை பற்றியும் மற்றவங்களால சயின்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பாவம், அவங்க ரொம்ப சிரமப்பட்டுட்டாங்க. எல்லாருமே வள்ளுவர்லேருந்து எடுத்துக்கலாமே, வள்ளுவர் எடுத்துக்கங்க, அகத்தியர் எடுத்துக்கங்க, சிவவாக்கியார், ஆமாம், எல்லாத்தையும் அவங்க காலத்துக்கு எப்படி அதை உணர்ந்தாங்களோ சிந்திச்சாங்களோ அதை அப்படியே சொல்லி வைக்க தான் முடிஞ்சது. மக்களுடைய வாழ்க்கையாக அதை கொண்டு வர முடியல. இன்னும் கொஞ்சம் சில பேர் முயற்சி பண்ணாங்க. என்ன? புராணங்களையும் இதிகாசங்களையும் உருவாக்கினாங்க. வால்மீகி ராமாயணத்தை உருவாக்கினார். ராமாயணத்தை வால்மீகி எழுதி மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அதே மாதிரி வியாசர், அவர் மகாபாரதத்தை எழுதி நம்மளுடைய வாழ்க்கை முறையில் ஒரு சொந்த பந்தங்களோட எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் மகாபாரதத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் வாழணுங்கிறது தான் சொல்கிறது. மனசை எப்படி பக்குவமாக வச்சுக்கணுங்கிறத ராமாயணம் போதிக்கும். வாழ்க்கையை மற்றவங்களோட ஒத்துதவியோடு வாழ்கிறது எப்படிங்கிறத மகாபாரதம் போதிக்கும். இப்போ இது எல்லாம் என்னதுன்னு பார்த்தா அவங்கவுங்க காலத்துக்கு இந்த மனித சமுதாயத்துக்கு எதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் செஞ்சு வச்சாங்க. அதனுடைய முழுமையான தன்மையாக மகரிஷி எல்லாத்தையும் நேரடியாக சயின்ஸாக அதை விளக்க முடிஞ்சுது. பாருங்க, அந்த காலத்துலேயே அவங்க கண்டுபிடிச்சது தான். இப்போ நாம் டெஸ்ட் யூ பேபின்னு சொல்கிறோம் இல்லையா? இதை வியாசர் பேசியிருக்கார். மகாபாரதத்தில் அந்த 2 குரூப் இருக்கு இல்லையா? ஒன்று பாண்டவர்கள், இன்னொன்று கௌரவர்கள். இப்போ பாண்டவர்கள் குந்தி தேவி வரம் வாங்கி பெற்றெடுக்கிறாங்க. இங்கே பார்த்தா காந்தாரிக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குது. அவங்க பார்த்தா அவங்க வயிற்றுக்குள்ளே ஒரு உருவம் இருக்குது, ஆனால் அது வெளியே வரும்போது சதை பிண்டமாக தான் இருக்குது, வெறும் சதை தான். அப்போ இதை என்ன பண்ணுறாரு வியாசர்? எடுத்து கொண்டு போய் இப்போ 100 கூறிட்டு ஒரு குடுவுக்குள்ளே வச்சு
மந்திரங்கள் சொல்லி ஜபிச்சு அதை உயிர் கொடுத்து மாத்துறாரு. டெஸ்ட் யூ பேபி, இன்னைக்கு இருக்கிற டெஸ்ட் யூ பேபி தான் அன்னைக்கு வியாசர் செய்ய முடியும்னு அவருக்கு உணர்ந்த விஷயத்த சொல்லி காமிச்சிருக்காரு பாருங்க. இதெல்லாம் அங்கே இருக்கு, விஷயம் இருக்கு. ஆனால் என்ன பண்ண முடியல, இது டெஸ்ட் யூ பேபின்னு அன்னைக்கு எல்லாம் சொல்ல முடியல. அவர் ஏதோ தந்திரத்தோடு சேர்த்து அதை பண்ணதான் எழுதி வச்சுட்டார். ஆனால் இன்னைக்கு அது நமக்கு புரியுது பாருங்க, புரியுது இல்லையா? இப்போ அதே விஷயந்தான். இது மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் மறைமுகமாக இருக்குது எல்லா விஷயமும். இப்போ இது எல்லாத்தையும் இன்னைக்கு இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தால் மனித சமுதாயத்துக்கு போதாது. அறிவில் அவங்கள உயர்த்தணும். இதெல்லாம் எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, இந்த மனித சமுதாயம் இந்த ஞானத்துக்கு பக்கத்திலேயே ஒரு கோடை போட்டு அதிலேயே கொண்டு வந்தாங்க. எங்கேயோ ஓடிடக்கூடாது, விலங்குகள் மாதிரி நாம் வாழ்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பெரியவங்க ஒழுக்க பழக்கம் அப்படிங்கிற முறையில் கொண்டு வந்தாங்க. இப்போ பாருங்கள், பக்தி மார்க்கம்ங்கிறது ஒன்று வச்சு தான் நம்மளை வளர்த்தாங்க. பக்தி மார்க்கம் என்ன சொல்லுது? ஆசை காட்டுதல், அச்சமூட்டுதல், இந்த ரெண்டே வேலை தான். ஆசை காட்டுறது என்ன அப்படின்னா, நீ நல்லவனா சிறப்பானவனா வாழ்ந்த அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகலாம், இல்லை கெட்டவனா மோசமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்த நரகத்துக்கு போயிடுவேன். இதுதான் ஆசை காட்டுதல், அச்சமூட்டுதல். அப்போ இதெல்லாம் எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா, இந்த மனித உயிருக்கு, இந்த மனித உடலுக்கு, சரீரத்துக்கு எப்போது வேண்டுமானாலும் ஞானம் சித்திக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்ட்ரெச்சரை விட்டு, அந்த ட்ராக்கை விட்டு மனிதர்கள் வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போட்டு வச்ச கோடு தான் பக்தி மார்க்கம். இப்போ நல்லதையே செஞ்சுட்டு நல்லதையே சிந்திச்சுட்டு நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் பெரியவங்க கையாண்ட ஒரு முறை தான் பக்தி மார்க்கம். அப்போ பக்தி மார்க்கத்தில் எந்த அளவுக்கு நாம் அதாவது சரியான பக்தி மார்க்கமாக இருக்கணும். நாம் சும்மா ரோட்டில் இருக்க கோயிலெலாம் இடி கும்பிட்டுட்டு நான் தான் இந்த காரியத்துக்காக போகிறேன், என்னை எப்படியாவது பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது பக்தி மார்க்கம். அது உளப்பூர்வமாக இருக்கணும். அப்படி இருக்கிற பக்தி மார்க்க தன்மையோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் ஞானத்தை நோக்கிய ஒரு பயணம்தான் அது. அது கரெக்டான ட்ராக், அதுதான் அது. அப்போ பக்தி மார்க்கம் இல்லாமல் ஞான மார்க்கம் கிடையவே கிடையாது. அதுதான் உண்மை. பக்தி மார்க்கம் இல்லைன்னா ஞான மார்க்கம் கிடையவே கிடையாது. நாம் அதில் முங்கி எந்திரிச்சாதான் இதில் திளைக்க முடியும். இப்போ நமக்கு இந்த சிந்தனைகள் எல்லாம் நல்லபடியாக வரும். இதெல்லாம் பெரியவங்க புரிஞ்சு வச்சுருந்தனால தான் இந்த பக்தி மார்க்க ட்ராக்லேயே நம்மளை கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இதை கொஞ்சம் தாண்ட வேண்டியதாக இருக்குது. இப்போ நாம் எலக்ட்ரானை பற்றி பேசலாம், நியூட்ரானை பற்றி பேசலாம், காந்த இயக்க விசைகளை பற்றி பேசலாம். எல்லாத்துக்கும் சாதாரணமானவங்களுக்கும் என்ன பண்ணலாம், புரிய வச்சிடலாம். அந்த அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. சாதாரணமாக எல்லாத்துக்கும் புரிய வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டோம். அதனால தான் மகரிஷி இதை நேரடியாக விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ நாம் இன்னமும் 5 காலாவே இருந்துடக்கூடாது, 6வதா வந்துடணும். அப்போ இந்த 6வதா நாம் வரணும், 6வது அறிவில் முழுமை பெற வேண்டும் அப்படின்னா அதற்கான செயல் பண்புகள் அதை நாம் வளர்த்துக்கணும். ஒன்று, ஏற்கனவே இருக்கிற குப்பையை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி அங்கே நல்ல ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்கணும். ஏற்கனவே இருக்கிற விலங்கின பதிவுகளை போக்கி நல்ல தன்மையை கொண்டு போய் நம்மளுடைய கருமையத்தில் சேர்க்கணும். அப்போ இந்த 2 விஷயத்தையுமே மகரிஷி என்ன பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்காங்க. மனப்பக்குவத்தை நமக்கு வாழ்வியல் முறைகளோடு உருவாக்கி கொடுத்தது தான் இந்த மனவளக்கலை பயிற்சி. அப்போ இந்த 6வது அறிவில் நாம் முழுமை பெறணும் அப்படிங்கும்போது நம்மளுடைய மனசை நாம் எப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த முறையில் தான் அது முழுமையாக முடியும். இப்போ இது எங்கே அமையும்? இப்போ இதுக்கெல்லாம் உறுப்புகளை பார்த்தோம் இல்லையா? தொடு உணர்வுக்கு தோல், சுவை உணர்வுக்கு நாக்கு, வாசனை உணர்வுக்கு மூக்கு, பார்வை உணர்வுக்கு கண்,
ஓசை உணர்வுக்கு காது. இந்த 5க்கும் உறுப்புகள் இருக்கு இல்லையா? அப்போ 6வது அறிவுக்கும் உறுப்பு இருக்குமா இருக்காதா? எங்கே இருக்கும் அது? ஆரம்பத்திலிருந்தே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு வந்த இறைநிலை, இயற்கை, இது எவ்வளோ பெரிய விஷயம். இதுக்கு ஒரு இடத்த உருவாக்கியிருக்குமா உருவாக்கியிருக்காதா? உருவாக்கியிருக்கும் இல்லையா? இப்போ இந்த 6வது அறிவு எப்படி முழுமை பெறும்? அது எது மாதிரி முழுமை பெறும் அப்படின்னா, நம்மளுடைய ஆக்கினை, பிட்யூட்டரி, மூளையினுடைய நடுப்பகுதி, இது 3 கனெக்ட் ஆகும்போது தான் 6வது அறிவு முழுமை பெறுகிறது. நம்மளுடைய மூளையில் தான் அந்த விஷயம் இருக்குது. இந்த மனித சமுதாயம் இவ்வளோ தூரம் சிந்தனையிலையும் ஞானத்திலையும் விஞ்ஞானத்திலையும் வளர்ந்துருக்குன்னா நமக்கு அமைஞ்ச மூளை தான் சிறப்பான அமைப்போடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மூளையினுடைய திறமையை அவன் எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறோமோ நமக்கு 6வது அறிவில் முழுமை பெற முடியும். அது ஒரு அழகான கோட்பாடு. அது நாம் கவலைப்பட்டோம் அப்படின்னா அதில் வளர்க்க முடியாது. சின்னத்தை வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் வளர்க்க முடியாது. ஏன்னா இதில் காந்தத்தில் அமையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கும்போது இது என்ன பண்ணக்கூடாது, அப்படி மென்மையாக ட்ரீட் பண்ணணும். இதை நீங்கள் ஏதாவது அடாவடித்தனமாக அதுக்கிட்ட போய் நில்லு, உக்காரு, எந்திரி அப்படின்னீங்கன்னா அது டமால்னு காணா போயிடும். ஸோ அதுக்கு மனப்பக்குவத்தோடு தான் அது என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக அதை வளர்த்துக்கிட்டு வரணும், முழுமை பெற செய்ய வேண்டும். அப்போ இந்த மூளையில் அமையக்கூடிய அந்த சிறப்பான தன்மை தான் 6வது அறிவில் நாம் முழுமை பெறக்கூடிய விஷயம். இப்போ நம்மளுடைய துரியம், பிட்யூட்டரி, பீனியல் கிளாண்ட் எல்லாம் மூளையில் தான் இருக்குது. இப்போ பெரியவங்க எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஐன்ஸ்டீனுக்கு எவ்வளோ மூளையினுடைய தன்மை செயலாக்கம் பெற்றது? ஜஸ்ட் ஒரு 17-14% தான். அவருக்கே அவ்வளோதான். அப்போ நமக்கெல்லாம் 0க்கு கீழே இருக்கும், மைனஸில் இருக்கும். அப்போ மூளையினுடைய சிற்றறைகள் எல்லாம் ஓப்பன் ஆகணும். மூளையினுடைய சிற்றறைகள் எல்லாம், மூளை செல்கள், நியூரான்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகணும். அப்படின்னா நாம் இந்த காய்கல்ப பயிற்சியில் எக்டோபிளாசம் ஓஜஸை தயாரிக்கிறோம் இல்லையா, எங்கே கொண்டு போய் அதை ஸ்டோர் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறோம்? மூளையில் தான். மூலாதாரத்திலேருந்து ஆற்றலை மேலே கொண்டு வந்து மூளையில் தான் வைக்கிறோம். மூளையில் வச்சு அதுக்கப்புறமா உடல் முழுக்க நாம் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அப்போ நம்மளுடைய நரம்பு செல்கள் வழியாக ஒவ்வொரு அணுக்களுக்கும் இந்த ஓஜஸ், எக்டோபிளாசம் அப்படிங்கிற சுத்தமான எனர்ஜி, த பியூர் எனர்ஜி. இப்போ இந்த காயகல்பத்தில் கூட நமக்கு பாருங்கள், எதுக்காக இந்த காயகல்பத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய இளமை காத்தல், இளமையை காத்து கொள்ளுதல், நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குதல், மரணத்தை தள்ளி போடுதல். இந்த 3 தான் காயகல்பத்தினுடைய கோட்பாடு. இளமை காத்தல், நோயின்றி வாழுதல், மரணத்தை தள்ளி போடுதல். அப்போ இளமையை காத்து கொள்ளுதல், மரணத்தை தள்ளி போடுதல், நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொள்ளுதல் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமா? சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் அது காயக்கல்பத்தால் சாத்தியம். அப்படின்னா அங்கே என்ன நடக்குது? அப்படின்னா அதான் அந்த பியூர் எனர்ஜி. இந்த பியூர் எனர்ஜியை நாம் என்ன பண்ணுறோம்? மூலாதாரத்தில் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், தயாரிக்கிறோம். என்ன பண்ணால் அது தயாராகும்? அஸ்வினி முத்திரை செஞ்சால் தயாராகும். அப்போ இந்த மனதுக்கு 2 சிறப்புகள் இருக்குது. மனசை கொண்டு போய் எங்கே வச்சாலும் அது அதுவாக மாறிடும். மனசை கொண்டு போய் எங்கே வைக்கிறோமோ அங்கு காந்த சக்தி குவியும். இந்த 2 சிறப்பு நிலைகள் மனதுக்கு இருக்கு. அப்போ மனசை கொண்டு எங்கே வச்சாலும் மனசு அதுவாக மாறிடும். அப்போ மனசை கொண்டு எங்கே வைக்கிறோமோ அங்கு காந்த சக்தி குவியும். அப்போ மனசை கொண்டு போய் நீங்கள் எங்கே வைக்கிறீங்க? காயகல்பம் பண்ணும்போது மூலாதாரத்தில் வைக்கணும். மூலாதாரத்தில் த எக்டோபிளாசம்,
ஜீவவித்து குழம்போடு ஜீவவித்து குழம்பா நம்முடைய மனசு நிற்கணும். அங்கே எந்த எனர்ஜி ஒன்று ஃபார்ம் ஆகுது இல்லையா, இப்போதைக்கு நமக்கு அது தெரியாமல் போனாலும் நாளாக நாளாக அதை உணர்றதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ மனசை அங்கேயே வச்சு ஃபோக்கஸ் பண்ணும்போது அங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன ஆகும், காந்தம் குவியும். மனசை கொண்டு அங்கே வைக்கும்போது அந்த எனர்ஜியாக மனசு மாறும். அப்போ அதுக்கப்புறம் நாக்கை மடக்கி மூச்சை இழுக்கும்போது என்ன பண்ணணும், அந்த ஆற்றலோடு சேர்ந்து மேலே வரணும். ஏதோ மூச்சை இழுக்குதான், அப்புறம் நாக்கை ரிலீஸ் பண்ணோம், விட்டு முடிச்சிட்டான் அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த ஆற்றலோட ஆற்றலாக இருந்து மேலே வந்து மூளை செல்களுக்கெல்லாம் நிரம்பி உடல் முழுவதும் அது பரவுறதை ஃபீல் பண்ணணும், பாவனையாக கொண்டு வரணும். அப்படியெல்லாம் நாம் நினைக்க இதுதான் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குது. இதுதான் இளமையை தக்க வைத்து கொள்ளுதல். இதுதான் மரணத்தை தள்ளி போடும். மரணத்தை வந்து தள்ளி போடுமே ஒழிய மரணத்தை முழுசாலாம் இல்லாமல்லாம் ஆக்க முடியாது. எந்த ஒரு அணுவுக்கும் தோற்றம், வளர்ச்சி, முதிர்ச்சி, முடிவுங்கிறது இருக்கு. இது இல்லாமல்லாம் கிடையவே கிடையாது. எதானாலும் சரி அதனுடைய சிஸ்டம் எல்லாத்துக்கும் பொது தான். இப்போ எதையும் வந்து நிறுத்தவெல்லாம் முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், தள்ளி போட்டுக்கலாம். அதை பண்ண முடியும். நல்லபடியாக நம்மளுடைய உடம்பு மனசு இதெல்லாம் ஆரோக்கியமாக வச்சுருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும், உடல் செல்கள் இப்போ வந்து நம்முடைய உடல் செல்கள் 4 வகையான வேலைகளை செய்யுது. 1, செல்கள் வளர்ச்சி அடையும். எல்லா செல்களுமே எடுத்துக்கோங்க, வளர்ச்சி அடையும். 2வது, இனப்பெருக்கம் செய்யும், தன்னை போல இன்னொரு செல்லை உற்பத்தி பண்ணும். 3வது, சத்து பொருளை ஆற்றலாக மாற்றும், சத்து பொருளை ஆற்றலாக மாற்றும். 4வது, தூண்டு வினைக்கு பதில் வினை செய்யும், தூண்டு வினைக்கு பதில் வினை. இப்போ செல்கள் வளர்ச்சி அடையும் அப்படின்னா ஓகே பார்க்குறோம், நமக்கு வளர்றது தெரியுது, ஓகே வளர்ச்சி அடையுது. தன்னை போல் இன்னொரு செல்லை உற்பத்தி பண்ணுது, ஓகே உற்பத்தி பண்ணுது. இப்போ ஒரு செல்லு நல்லா வளரணும், நல்லபடியாக ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா அதற்கான எனர்ஜின்னு ஒன்று தேவையில்லையா? அதற்கான எனர்ஜின்னு ஒன்று இருந்தால் தான் அது நல்லபடியாக வளர முடியும். அப்போ அந்த எனர்ஜிக்கு பேர் தான் எக்டோபிளாசம், ஓஜஸ் ஆற்றல். நம்மளுடைய உடல் செல்களுக்கு தேவையான அந்த சுத்த சக்திக்கு பேர் தான் ஓஜஸ் ஆற்றல். அப்போ இந்த மனசை இந்த அளவுக்கு நாம் மனம் ஒன்றி இந்த பயிற்சியை செய்யும்போது நம்முடைய உடல் செல்கள் எல்லாம் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ ஒரு ஆரோக்கியமான செல்லால் இன்னொரு ஆரோக்கியமான செல்லை உற்பத்தி செய்ய முடியும். இப்போ இந்த செல்லே நோஞ்சா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சோம்பேறியாக இருக்குது, இது இன்னொரு செல்லை உற்பத்தி பண்ணுது, அது எப்படி இருக்கும்? அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பயிற்சிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மனசில் உங்களுடைய உடம்பில் மாற்றங்கள் வந்திருக்கு இல்லையா, காரணம் இது தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சி மூலமாக ஒரு விளைவு உருவாகிறது. அது நம்முடைய உடல் செல்லை ஆரோக்கியமாக வச்சுக்குது, அது உற்பத்தி பண்ணுற எல்லா விஷயத்தையும் அதே விஷயத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. சரி, இப்போ 2 விஷயம் நமக்கு புரிஞ்சுது. செல்கள் வளர்ச்சி அடைகிறது, இன்னொரு செல்லை உற்பத்தி பண்ணுறது. 3வதாக என்ன சொன்னேன், சத்து பொருளை ஆற்றலாக மாற்றுதல். அப்படின்னா நம்ம உணவை எல்லாத்தையும் எனர்ஜியாக மாற்றுறது. என்ன பண்ணுது, ஒவ்வொரு செல்லும் 7 தாதுக்களாக மாற்றுது. நாம் சாப்பிட்ட உணவை எல்லாத்தையும் ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, ஜீவவித்து, குழம்பு அப்படின்னு 7 தாதுக்களாக மாற்றுது. அப்போ நம்மளுடைய உடல் செல்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா இங்கே ஆரோக்கியமான இரத்தத்தை உருவாக்கும், ஆரோக்கியமான சதையை உருவாக்கும், ஆரோக்கியமான கொழுப்பை உருவாக்கும். இதுவே ஆரோக்கியம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இது என்ன பண்ணும், சத்து பொருட்கள் குறைவான இரத்தத்தை உருவாக்கும். அந்த இரத்தத்தில் குவாலிட்டி இருக்காது, குவான்டிட்டி இருக்காது. அப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்க மகரிஷி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி காயக்கல்பம் பண்ணுங்க.
இப்போ ஏன் காயக்கல்பத்தை கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வச்சாங்கன்னு புரியுதா? நம்மளுடைய உடல் செல்கள் எல்லாம் இந்த ஓஜஸ் ஆற்றலோடு இருந்து அந்த உணவை வந்து ஜீரணிக்கும் போது, அடுத்தடுத்து கன்வெர்ட்டிங் பண்ணும்போது, நம்முடைய உடல் அந்த 7 தாதுக்களுக்கும் ஆரோக்கியம் இருக்கும். அவ்வளோ பெரிய விஷயம் இந்த காயக்கல்பத்தில் இருக்குது. அதையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சது காரணமும் இதுதான். இப்போ நீங்கள் காயக்கல்பம் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நொறுக்கு தீனியெல்லாம் திங்கக்கூடாது இல்லையா? காயக்கல்பம் பண்ணுறதுன்னா எம்டி ஸ்டொமக்கில் தான் பண்ணணும். இப்போ ஆரம்பத்தில் நான் இதை வந்து ஒரு காயக்கல்பம் பண்ணிட்டு தான் சாப்பிட்றது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். என்ன காரணம் அப்படின்னா, நான் இந்த காயக்கல்ப பயிற்சி எடுத்துக்கும்போது எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. இந்த பயிற்சியிலலாம் இருக்கும்போது ஒரு தடவை என்னாச்சு, இருமிட்டு சளியை துப்புனேன். சளி ஃபுல்லாக ப்ளட்டு. அப்போ நாம் இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணோம்? ஏன்னா கொஞ்சம் அந்த அறிவு இருக்குது. அகத்தாய்வெல்லாம் முடித்து இருக்கும்போது இதுக்கு ஆப்போசிட்டாக நாம் ஒன்றுமே பண்ணலையே, எப்படி இது ப்ளட்டு வந்துச்சு அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது, நம்ம புதுசாக என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படிங்கும்போது இந்த பயிற்சிகளை தான் செஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த காயக்கல்ப பயிற்சியால் தான் இது நடக்குது அப்படின்னு தோணுச்சு. ஆனால் தோணுனது நான் வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் காயக்கல்ப பயிற்சியால் தான் இப்படி ஆச்சு, இனிமேல் இதை செய்யவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகிருக்கும்? அன்னையோடு முடிஞ்சு போச்சு இல்லையா? ஆனால் நான் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை இது என்ன பண்ணுது? வெளியே தள்ளுது. அப்போ இன்னிலேருந்து ஒரு நாள் கூட காயக்கல்ப பயிற்சி பண்ணாமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். அது ஏதோ ஜீனில் இருந்திருக்கு போல இருக்குது. அப்பா அம்மா பண்ண புண்ணியம் இந்த பயிற்சியை விட்டு என்னை வெளியே கொண்டு போகாமல் எனக்கு இப்படி அதை பாசிட்டிவாக எடுத்துக்கக்கூடிய சிந்தனை வந்து, நான் வந்து நெகட்டிவாக நினச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அன்னையோட முடிஞ்சுது. அவ்வளோதான். பயிற்சிக்கு நமக்கும் அவ்வளோ தூரம் வந்திருக்கும். நான் இங்கே வந்து உக்காந்துருப்பேன், நான் இன்றைக்கி வந்திருக்க மாட்டேன். அப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நாம் அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து பயிற்சிகள் செய்ய செய்ய நமக்கு பெருசாக அது மாதிரிலாம் ஆகலை. இதெல்லாம் வந்து இறைவன் நமக்கு கொடுக்குற டெஸ்ட்டு. இதெல்லாம் நம்ம ஃபெயில் ஆகிடக்கூடாது. நம்மளை அவன் தயார்படுத்துகிறான் அப்படின்னா இப்படி தான் பண்ணுவான். அப்போ நாம் அந்த இடத்துல நிற்கிறோமான்னு பார்ப்பான். நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து பாருங்களேன், அப்போ தான் அதுக்கு சோதனையே வரும். அவ்வளோ நேரம் அது நல்லா தான் இருந்திருக்கும், ஸ்மூத்தாக தான் போயிருக்கும். ஏதாவது இன்னையிலேருந்து நாம் யாரு கூடயும் கோவப்படக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து பாருங்கள், அப்போ தான் அதுக்கான வியூகங்கள்லாம் வரும். 8 திக்கு திசையிலிருந்து அடி பட்டையை கலப்போம். ஏன்னா நாம் எடுத்துகிற முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்குமாங்கிறத அவன் என்ன பண்ணுவான்? அப்படி தான் செஞ்சு டெஸ்ட் பண்ணுவான். அவன் நமக்கு வைக்கிற பரீட்சை இது. இதில் என்ன பண்ணிடக்கூடாது? ஃபெயில் ஆகிடக்கூடாது. இப்போ நம்ம வெளியே இருந்து இதே மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கும்போது நம்ம மறுபடியும் அதே மாதிரி ஆயிடுறோம் இல்லையா? வருஷத்துக்கு ஒரு தடவை நியூ இயர் அன்னைக்கு, பிறந்த நாள் அன்னைக்கெல்லாம் முடிவு எடுக்கிறோம், இனிமேல் இந்த விஷயத்தை நான் பண்ணுறதில்லை என் வாழ்க்கையில், இனிமேல் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு. பார்த்தா மறுபடியும் அதே அடுத்த வருஷமும் அதையே தான் செஞ்சிட்ருக்கோம், அதையே தான் சொல்கிறோம். அப்போ இதற்கான சோர்ஸ், ஒரு விஷயத்தை முடிவெடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா அதற்கான மனப்பக்குவங்கிறது ஒன்று தேவை. அதை தான் இந்த மனவளக்கலை பயிற்சி டெவலப் பண்ணி கொடுக்குது. இப்போ இந்த பயிற்சியோட இதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ நான் சொல்லிட்டேன்னா ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அப்போ தான் அதுக்கு சோதனையே வரும். அப்படிங்கும்போது நாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நாம் வந்து முடிவு எடுக்கிறதுல விலகி போயிடக்கூடாது. நின்று பார்ப்போமே, நின்று தான் வாழ்ந்துருவோமே. எவ்வளோ காலம் நாம் எடுக்கிற முடிவுகள்லாம் இருந்து ஃபெயிலாகி நின்றுருக்கோம். ஜஸ்ட்டு நாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு இனிமேல் என்ன பண்ணோம் தோணும் இல்லையா? அப்போ இதுதான் வந்து மனவளக்கலை. அப்போ நம்மளுடைய உடல் செல்கள் வந்து இந்த வேலைகளை செய்கிறது. இப்போ சத்து பொருட்களை ஆற்றலாக மாற்றுறதுனால தான்
மகரிஷி அதை சாப்பாட்டுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை செய்யுங்க அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கொடுத்தாங்க. இப்போ நான் வந்து நொறுக்கு தீனிலாம் தின்னுட்டே இருந்த ஒரு வாழ்வியல் முறை தான். அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணேன், இனிமேல் நாம் நொறுக்கு தீனி தின்னக்கூடாது. பாயிண்ட் டு பாயிண்ட். காலையில் சாப்பாடுனா மத்தியானம் சாப்பாடு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி அது வந்து மிஸ் ஆகிடும். கண்டிப்பாக காய்கறி பயிற்சி பண்ணிட்டு தான் சாப்பிட்ணுங்கிற முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நொறுக்கு தீனி தின்ற விஷயம் எல்லாம் விட்டு போச்சு. இது ஒன்று சரியானாவே நம்மளுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம் சாதிக்கலாம். பல விஷயங்களை சாதிக்கலாம். ஏன்னா எதால் நாம் கெட்டு போயிருக்கோம் அப்படின்னா வாயால் தான் கெட்டு போயிருக்கோம். ஒன்று தின்னு கெட்டு போயிருக்கோம், இன்னொன்று பேசி பேசி கெட்டு போயிருக்கோம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம திரும்பி பார்த்தோம், எங்கே எல்லாம் தப்பு நடந்திருக்குன்னு பார்த்தா இது ரெண்டு தான். தின்னே கெட்டு போயிருக்கோம். இந்த அன்பேவா படத்தில் தின்னுகட்ட பரம்பரைன்னு எங்கள் பரம்பரைக்கே ஒரு பேர் இருக்குடா அப்படின்னு பாருங்க. ஒரு 2 இட்லி கெட்டி சட்னி கிடைக்காதா அப்படின்னு அலைவார். அப்போ அது மாதிரி நாம் கெட்டு போனது எல்லாம் பார்த்தா இந்த வாயால் தான். ஒரு சிஸ்டம் கிடையாது. இப்படி தான் சாப்பிட்ணும், இதை தான் சாப்பிட்ணுங்கிற ஒரு சிஸ்டமே இல்லை. அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் சிரமப்படுறோம். இதெல்லாம் வந்து ஒழுங்கமைப்பு, இதெல்லாம் தான் ஒழுக்கம். இப்போ நாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் நாம் மாற்றணும். நொறுக்கு தீனியெல்லாம் திங்கக்கூடாது. பழமொழியவே மாற்றி வச்சுருக்கோம் பாருங்க. நொறுங்க தின்னால் 100 வயது. அது நொறுங்க தின்னா 100 வயதுங்கிற வார்த்தையை நொறுக்கு தீனி தின்னா 100 வயதுன்னு மாற்றி வச்சுருக்கோம். நொறுங்க சாப்பிட்ணும், நல்லா பல்ல மென்று சாப்பிட்ணும். ஆனால் நான் வந்து இதுக்கு இன்னொரு பழமொழியும் இருக்குது. உணவை குடி, நீரை விழுங்கு. உணவை என்ன பண்ணணுமாமா? குடிக்கணும். நீரை என்ன பண்ணணும்? விழுங்கணும். ஆனால் நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறோம். உணவை போட்டு முழுங்குறோம், நீரை கட கட கடன்னு குடிக்கிறோம். சிஸ்டமே தப்பு. இப்படி பண்ணவே கூடாது. உணவை நல்லா மென்னோம் அப்படின்னா உமிழ்நீர் சேரும். உமிழ்நீர் சேர்ந்து அது உள்ளுக்குள்ளார குடிக்கிற நிலைக்கு தண்ணியாக மாறிடும். ஆமாம், ஜூஸ் மாதிரி மாறிடும். அப்படித்தான் நம்ம உணவை சாப்பிடணும். இங்கே என்ன பண்ணுறோம்? அள்ளி போட்டு முழுங்கு. அதுவும் இல்லாமல் இந்த குழந்தையிலேருந்தே வாய்க்குள்ளே வச்சு திணிக்கிறது, அதை காமிச்சு திணிக்கிறது, இதை காமிச்சு திணிக்கிறது. ஸோ இந்த சிஸ்டம். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு தெரியுது. இந்த குழந்தைங்க பாருங்கள், முழுங்கவே முழுங்காது, வாயிலேயே வச்சுருக்கோம். எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்க இது முழுங்குதான்னு. அதை போய் வேற திட்டுறோம். ஆனால் சிஸ்டப்படி வாழ்கிறது அந்த குழந்தைங்க தான் நல்லபடியாக வாழுது. போட்டு உள்ளே வச்சு தண்ணி அள்ளி ஊற்றி முழுங்குன்னு சொல்லி என்ன கொடுமைப்படுத்தி வைக்கிறோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய என்ன உணவோ அதில் இருக்கக்கூடிய எது மாதிரியான சத்துக்கள் வந்திருக்கு, இதை நான் வந்து 7 தாதுக்களாக மாறுறதுக்கு என்னென்ன என்சைம்கள் வேணும், எவ்வளோ எல்லாம் வந்து கணக்கு எடுக்கும் இல்லையா. இந்த வேலையெல்லாம் எங்கே நடக்குதுன்னா நம்மளுடைய நாக்கில் தான் நடக்குது. இந்த டேஸ்ட் பட்ஸுன்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சென்சார் பண்ணுது. இது எது மாதிரியான உணவு, இதை வந்து ஜீரணிக்கணும்னா என்னென்னவெல்லாம் தேவை அப்படிங்கிறத சென்சார் பண்ணுறது எங்கன்னா நாக்கில் உள்ள டேஸ்ட் பட்ஸ் தான். இப்போ நாம் நாக்கை போட்டு முழுங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? வாய்ப்பே இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இதே சயின்ஸை பயன்படுத்தி தான் அலோபதியில் என்ன பண்ணுறாங்க பாருங்க, சுடுதண்ணியை ஊற்றி மாத்திரையை போடுறோம் இல்லையா. காரணம் என்ன தெரியுமா? இந்த மாத்திரையில் என்ன இருக்குங்கிறது நாக்குக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சுது அப்படின்னா இதில் உள்ள சிஸ்டத்தை அது கொலாப்ஸ் பண்ணிடும், உடச்சிரும். அவ்வளோ பெரிய விஷயம் நம்மளோட நாக்கில் இருக்குது. அதனால தான் சுடுதண்ணி ஊற்றிட்டு மாத்திரையை போடுறோம். அதெல்லாம் மாத்திரையே கிடையாது உண்மையிலேயே. ஸோ இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நடக்குது. அப்போ இது எல்லாத்துக்கும் நமக்கு நம்மளுடைய உடம்பை நாம் நல்லபடியாக வச்சுக்கணும், தயார் பண்ணணும். அப்போ பாருங்கள், சத்து பொருட்களை ஆற்றலாக மாற்றக்கூடிய வேலையை செல்கள் செய்யுது. 4வதாக என்ன சொன்னேன்? தூண்டு வினைக்கு பதில் வினை. தூண்டு வினைக்கு பதில் வினை. இப்போ தூண்டு வினைக்கு பதில் வினை அப்படின்னா, இப்போ நல்லா வெயில் அடிக்குதா, வெயில் அடிக்கும்போது நம்ம ஃபேன் போட்டுக்கலாம், ஜன்னல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வைப்போம், நல்லா தண்ணி குடிக்கலான்னு தோணுது இல்லையா. இதுதான் உடல் செல்கள் உடம்புல நீர் சத்து குறைஞ்சி போச்சு,
வேர்வை அதிகமாக வெளியே வருது. ரெண்டாவது ஹீட்டாக நீர் சத்து ஆவியாக வெளியே போயிட்டே இருக்குது. இப்போ நீர் சத்து குறைஞ்சிருச்சு. இதை நீ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குளிர்ச்சியாக இளநீ குடி, தண்ணி குடி, எங்கேயாவது நிழலாக உள்ள இடத்துல, கூலிங்காக உள்ள இடத்துல போய் ஸ்டே பண்ணு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குது இல்லையா? தூண்டு வினைக்கு பதில் வினை. இப்போ இதை இன்னொரு மாதிரி கூட யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நல்லா மொட்டை வெயில் அடிக்குது, சரியா? இப்போ நம்ம ஒரு 5 மைல் 6 மைல் நடந்து வந்து கண்ணுக்கு அந்த கடைசியில் ஒரு மரம் தெரியும் போது அந்த மரத்துக்கிட்ட போனோன்னு என்ன பண்ணுவோம்? நிழலில் ஒரு ஆலமரம்னே வச்சுக்கோங்களேன். பாடா ஒரு மரம் இருக்குது, அமைதியாக ஒரு இலைப்பார்வன்னு தோணும் இல்லையா? இப்போ இது என்ன நடந்தது அப்படின்னா, உடல் செல்கள் நமக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான். உடல் அதிகமாக வெப்பமாயிடுச்சு, நிழலில் போய் உக்காந்திக்க அப்படின்னு உடல் செல்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் நாம் என்ன பண்ணுறோம்? போய் நிழலில் உக்காந்திக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம். இதுதான் தூண்டு வினைக்கு பதில் வினை. அப்போ இந்த செல்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனுக்கு தான் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? செயல்களை செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த செல்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலைன்னு வச்சுக்கோங்க. இந்த செல்கள் ஒரு உணர்வை கொடுக்கலை, நாம் என்ன பண்ணுவோம்? ஒரு எண்ணத்தை கொடுக்கலை. எண்ணமும் அதே மாதிரி தான். செல்கள் கொடுக்குற தகவல் தான் எண்ணங்கள் எல்லாமே. இப்போ செல்கள் நமக்கு ஒரு எண்ணத்தை கொடுக்கலை அப்படின்னா நாம் என்ன பண்ண மாட்டோம்? மண் மாதிரி மரம் மாதிரி ஒரே இடத்துல அப்படியே இருப்போம், ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். இப்போ செல்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனுக்கு தான் நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? செயல்களை செய்து கொண்டு இருக்கிறோம். இதை தான் நாம் வாழ்க்கைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். என்னோட எண்ணம், நான் நினச்ச மாதிரியே தான் நீங்கள்லாம் நடந்துக்கணும் அப்படிலாம் யோசிக்கிறோம் இல்லையா? நம்மளுடைய சொந்த எண்ணம்னோ இது என்னோட எண்ணம்னோ ஒன்று கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. இப்போ எல்லாம் செல்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான். இப்போ உங்களுக்கு பிறப்பில் சில அமைப்புகள் இருக்கும். சில பேர் நல்லா பாட்டு பாடுவாங்க, கவிதை எழுதுவாங்க, கதை எழுதுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய செல்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவல், இன்ஃபர்மேஷன். அதை தான் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் இது என்னோடது அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? அங்கே தான் பிரச்சனை வருது. அது அவரோடது இல்லை. அவருடைய மூளைத்தன்மை, அவருடைய கருவமைப்பு தன்மை அது மாதிரி இல்லை அப்படின்னா அதெல்லாம் வெளியே வராது. இப்போ நம்மளுடைய சொந்த எண்ணம்னு ஒன்றுமே கிடையாது. எல்லாம் செல்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான். இது என்னோடது, இதை நான் பண்ணேன், இதை நான் தான் செஞ்சேன், நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், பாதுகாக்கிறேன் அப்படிலாம் நினைக்கிறோம் இல்லையா? எல்லாம் பொய், எல்லாம் பொய். அப்படி எதுவுமே இல்லை. செல்கள் நல்லபடியாக இயங்குச்சு அப்படின்னா அது நல்ல ஆரோக்கியமான எண்ணங்களை கொடுக்கும் தகவலாக. செல்கள் மோசமாக இருந்தது அப்படின்னா மோசமான எண்ணங்களை நமக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கும். இப்போ புரியுதா? இப்போ செல்கள் இதெல்லாம் எங்கேருந்து எடுக்குது அப்படின்னா நம்மளுடைய கருமையத்திலிருந்து தான். கருமையத்தினுடைய தன்மை என்னவோ அதுதான் ஒவ்வொரு செல்களுடைய தன்மையாக இருக்கும். அப்போ செல்களுடைய தன்மை என்னவோ அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வியலாக இருக்கும். அப்போ இதை ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் மகரிஷி என்ன பண்ணிட்டாங்க? டோட்டலாக கருமையத்தை தூய்மை செய்யக்கூடிய பயிற்சி முறைன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக கருமையத்தை தூய்மைப்படுத்திட்டோம் அப்படின்னா செல்களும் நல்லா இருக்கும், செல்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களும் நல்லா இருக்கும். அப்போ அதுதான் மனித பண்பு. அப்போ இந்த விலங்கின தன்மையிலிருந்து நாம் மனிதர்களாக வாழ்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சரியான செயல் பயிற்சி தான் மனவளக்கலை. ஒரு விளைவு வரணும், நான் நல்லபடியாக வாழணும், நல்லவனாக இருக்கணும், நல்லபடியாக நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் அமையணும் அப்படின்னா அதற்கு தகுந்த செயல்ங்கிறது இதுதான். நம்மளுடைய கேரக்டரை நாம் மாற்றிக்கணும். விலங்குகளுடைய கேரக்டர் நம்மளுடைய கேரக்டராக வாழக்கூடாது. இப்போ உங்களுக்கு அடுத்து அருகுண சீரமைப்புன்னு ஒரு வகுப்பு இருக்குது. பேராசை, சினம்,
கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம். இது எல்லாம் மாற்றப்பட வேண்டிய குணங்கள். இதெல்லாம் நம்மளுடைய குணமே இல்லை. பேராசை நம்முடைய மனித பண்பு இல்லை. சினம் மனித பண்பு கிடையாது. முறையற்ற பால்கவர்ச்சி இதெல்லாம் மனிதனுடைய கேரக்டரே கிடையாது. இப்போ இதெல்லாம் மாற்றணும், மனித பண்புகளாக மாற்றணும். இதெல்லாம் யாரோடதுன்னா இதெல்லாம் விலங்குகளோடது. இதெல்லாமே கம்ப்ளீட்டாக விலங்கினுடைய தன்மை. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம். இதெல்லாம் யாரோடதுன்னா விலங்குகளுடையது. அப்போ இதெல்லாம் இருந்து மாறணும். அந்த பக்கம் நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநேர் நிறை உணர்வு, மன்னிப்பு அப்படிங்கிற இந்த 6 குணங்களாக மாறணும். இது அதுதான் மனித இனப்பண்பு. அப்போ நம்ம இப்படி இந்த லைனில் வந்து அந்த லைனுக்கு மாறணும். அப்போ அதற்கான ஒரு செயல்னு ஒன்று வேணும் இல்லையா? அந்த செயல் தான் மனவளக்கலை பயிற்சி. பயிற்சியை செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக நாம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இந்த பயிற்சியை செய்ய செய்ய 6வது அறிவில் நாம் முழுமை பெறுவோம். அப்போ இந்த 10 வருஷ காலம் அது ஒரு சயின்ஸ். அது தொடர்ந்து ஒரு கருமையம் 10 வருட காலம் இந்த பயிற்சியை தியானம், உடல் பயிற்சி, காயகல்பம்லாம் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக 10வது வருஷம் ஒரு மாற்றத்தை சந்திக்கும். அப்படி நமக்கு எதுவும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டார்க்கான விஷயங்களை நாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்து நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணும்? அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்லபடியாக வாழ்வாங்க. அப்போ அந்த மனநிறைவோட நாம் இன்னைக்கு இந்த பயிற்சியை நம்மளுடைய கடமையாக ஏற்றுக்கணும். உடல் பயிற்சி செய்வது என்னுடைய கடமை அப்படின்னு ஏற்றுக்கணும். அப்போ இந்த பயிற்சி முறைகள் எல்லாம் நல்லபடியாக கடமை உணர்வோடு செய்கிறது நமக்கு நம்மளுடைய நாளைய ஜென்ரேஷனுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக சிறப்பான வாழ்வியல் முறையை உருவாக்கி தரும். இப்போ எதிர்காலம் எப்படி அமையுது? இன்றைய செயல்தான் நாளைய எதிர்காலம். அது தானாலாம் அமையிறது கிடையாது. இப்போ நம்ம 30 நாள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம். அவங்க 30 நாள் கழித்து சேல்ரி கொடுக்குறாங்களா? மொதல் நாளே நமக்கு ஒர்க் பண்ண சேல்ரி கிடைக்குமா? அது அன்னன்னைக்கு கூலினா கூட காலையில் உழைச்சா சாயந்தரம் வரைக்கும் உழைக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வெளியே வரும்போது அன்னைக்கு கூலியை கொடுப்பாங்க. அப்போ ஒரு செயலை செய்யாமல் விளைவுங்கிறது வராது. அப்போ அதற்கான செயலை செய்ய வேண்டும். நாளைக்கு என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கணும் அப்படின்னா அதற்கு தகுந்த செயலை இன்னைக்கு நான் செய்யணும். அப்படி செஞ்சாதான் நாளை என்னுடைய எதிர்காலம் அப்படி இருக்கும். ஆனால் இதை கற்பனையாக வச்சுக்கக்கூடாது. எது சாத்தியமோ அதை நாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணணும். அதுக்கு தான் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி முறைகளை கொடுக்குறோம். ஸோ யதார்த்தமாக இருக்கணும். நாம் வந்து யதார்த்தமாக இருந்தால் இந்த உலகத்தில் ஏமாற்றிடுவாங்கங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் யதார்த்தமாக இருந்தால் தான் அவங்ககிட்ட இருக்கிற விஷயத்தை வாங்க முடியும். நீங்கள் கெட்டிக்காரத்தனோன்னு எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இங்கே போராடலாம். ஒருத்தரோட ஒருத்தர் முட்டி மோதி போட்டி பொறாமை இதோடு வாழலாம். ஆனால் அவங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தையும் அதை வச்சு வாங்க முடியாது. இங்கே இதெல்லாம் பொருள், புகழ், அதிகாரம் இதெல்லாம் கிடைக்கும். புலனின்பம் இதெல்லாம் வந்து கிடைக்கும். ஆனால் அவங்ககிட்ட இருந்து விஷயம் வாங்கணுன்னா அப்படி இருக்கக்கூடாது. அவன் யதார்த்தமாக இருந்தால் தான் அவங்ககிட்ட இருக்கிற விஷயத்தை வாங்க முடியும். அதாவது இப்போ எல்லாருக்கும் நாம் ஒரு ஆர்வத்தோடு இருந்தால் தான் 1 மணி நேரம் ஸ்பீச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு வார்த்தை அல்லாத ஏதாவது ஒரு வாக்கியம் அதுதான் உங்களுக்கானதாக இருக்கும். எல்லாமும் எல்லாத்துக்கும் தேவைப்படாது. ஆனால் எல்லாத்துக்குமான விஷயம் இருக்கும். அப்போ இந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு வாக்கியத்துக்கு ஆன தேடலோட அந்த உயிர் தாகத்தோட அறிவு தாகத்தோடு இருந்தால் தான் அது உங்களால் கேட்ச் பண்ண முடியும். இல்லாட்டி அப்படியே உக்காந்துட்டு இருந்தால் அப்படின்னா என்ன ஆகுன்னா அது மிஸ் ஆகி போயிடும். ஸோ அந்த தாகம் இருக்கணும், இந்த அறிவின் தாகம். அதோடு இருங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்.
ஸோ சிஸ்டம் அப்படி தான் இருக்குது, இயற்கையினுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது. ஆமாம், எங்கேயாவது இந்த தகவல் வரும். நான் ஒரு விஷயத்த யோசனை பண்ணுவேன், ஆரம்ப காலத்தில் அப்படி தான் இருந்தது. ஒரு விஷயத்தைய நான் யோசனை பண்ணிகிட்டே இருப்பேன், இது என்ன சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு. பார்த்தா அதில் ஒரு நியூஸில் ஒரு செய்தியாக வரும், அல்லது ரேடியோவில் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த ஒரு டாபிக் வரும், இந்த ஒரு தகவல் வரும். ஓ, இதைத்தான் நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு தோணும். இதெல்லாம் இயற்கையினுடைய அமைப்பு, நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரி நீங்களும் பல அனுபவங்கள் பெறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.